ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். 2024ஆம் ஆண்டுடைய கடைசி நாள் இது. ஸோ கண்டிப்பா அடுத்த வருஷம், அதாவது 2025 எல்லாருக்குமே சிறப்பாக ஆண்டாக அமைய ரோஸ்ட் பிரஸ் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நேற்று எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன நடந்துச்சு. அதாவது அரசியல் என்றது இப்போ ஒரு கோமாளித்தனமாக ஆயிடுச்சுன்னே சொல்லாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அரசியலை ஒரு காமெடியா கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்மளுடைய தாவேகா நண்பர்களும் அதன் தலைவரும். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நானே யோசிச்சேன், என்னடா அது காலையில ஒரு லெட்டர் எழுதுறாப்புல கரெக்டா 1 மணிக்கு ஆளுநர் ரவி கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்குறாரு. எப்படி இது நடக்குது? கேட்ட உடனே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்கள்லாம் எழும்புது. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இவரு ஏன் ஆளுநரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுப்புது. ஏன்னா ஒருவேளை விஜய் அண்ணா கிட்ட சொல்லிட்டுக்கிறாங்க போல யாரோ நானா அவரு தான் முதலமைச்சர்கள்லாம் பதவி ஏற்பாரு, நைஸா நீங்க போயிட்டு இப்பயே ஒரு பிட்டை ஒன்று போட்டுருங்க, ஆட்சியை கழிச்சிடலாம், ஆட்சியை கழிச்சிட்டு நீங்க அப்படியே முதலமைச்சர் அங்கேயே ஆயிடுங்களான்னு எவனும் சொல்லிட்டாருன்னு கூட எனக்கு தெரியல. இவர் போறாரு. எனக்கு இன்னொரு பக்கமும் டவுட் எழுது. இவர் பக்காவா தெரியுது பிஜேபி சொல்லி தான் வராருன்றது எனக்கு இன்னொரு பக்கமும் சந்தேகம் தான் எழும்புது. ஏன்டா இவன் ஆளுநர் பார்க்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏன் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிப்பீங்க. நான் வரேன் கண்டென்ட்டுக்குள்ள. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஆளுநர் ரவி கிட்ட போகவே கூடாத ஒரு விஷயம். இதுதான் உண்மை. இந்த விஷயத்துக்காக இவர் ஆளுநர்கிட்ட போகக்கூடாது. இதுதான் சட்டப்படி உண்மை. ஏன்னா இப்ப நடக்கிற பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா அங்க போயிட்டு ஆளுநர் ரவியை சந்திக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்ல, எல்லா பல்கலைக்கழகமும் பாத்தீங்கன்னா யாருடைய கண்ட்ரோல்ல வரும். அது முதல் பாயிண்டா நான் வைக்க வருவேன். ஏன்னா இந்த தாவேக்கா நண்பர்களுக்கு எல்லாம் தெரியலங்க. அவங்களாம் சினிமா பார்த்து டிக்கெட் வாங்கி படத்தை பார்த்து ஐயோ தலைவா வா தலைவா ஆன்னு கத்துறவங்க. அவங்க தெரியாம தான் அங்க போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு காலேஜ், அந்த காலேஜ்னு வச்சுக்கோங்க. காலேஜ்னா பிரின்சிபல் இருப்பாங்க. ஆனா பல்கலைக்கழகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சான்சலர்னு சொல்லுவாங்க. சான்சலர்ஸ்னா யாரு? அவங்கள ஒரு பிரின்சிபல், அதுமாதிரி பிரின்சிபல் அந்த பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. அந்த சான்சலர் யாரு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம தாவேகா தலைவர் போயிட்டு ஒருத்தர் பார்த்தாரு பாருங்க, வேற யாருமே இல்லை, கவர்னர். அவரு தான் அங்க ஃபுல் இன்சார்ஜ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் டைரக்டாவே அவங்க உள்ள இறங்கி எதுவுமே பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுப்பாங்க, அதாவது பதிவாளர்ன்றவர் கொடுப்பாரு. அது யார் கொடுக்குறாருன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ என்ன எது சொல்றேன்னா, அந்த செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, சோ அதுவும் பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் அவங்க ஆளுங்க தான் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு தான். இதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒன்று பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, ஏன் கேமரா இல்ல, ஏன் சௌரிய குதிக்கிற போற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்கக்கூடாது. நீங்க கேட்க வேண்டிய யாருன்னு பாத்தீங்கன்னா, இவ போயிட்டு கொடுத்தீங்க பாத்தீங்களா ஒரு லெட்டர், ஆளுநர் அவரு தான் கண்காணிக்கல. சட்டப்படி பாத்தீங்கன்னா அவரும் இந்த ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அவரும் ஒரு குற்றவாளி தான். குற்றவாளி மீன்ஸ் அவர் குற்றவாளின்னு சொல்ல, அவரும் ஒரு சம்பந்தப்பட்ட நபர். அதாவது அவரு தான் மெயின்னு சொல்லலாம். மெயின்னா இந்த மாதிரி அவன் உள்ள வரத்துக்கு அனுமதி கொடுத்தது, கண்டுக்காம இருந்தது, ஒரு அலட்சியம் ஏற்படுத்தது காரணம் ஆளுநர்னே சொல்லலாம். ஆனா அவர்கிட்ட போய் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அது எப்படி காலேஜுக்குள்ள போலீஸ் வருவாங்க? எனக்கு புரியல. எந்த காலேஜ்ல வருவாங்க? வரவே முடியாது. ஒரு அனுமதி இல்லாமல் எந்த காவல்துறையரும் எந்த கல்லூரி, அதாவது ஆல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள யாரும் வரவே முடியாது. ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஆட்கள் உள்ள வந்திருக்காங்க, வெளியாட்கள் உள்ள வந்திருக்கார காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். முழு பொறுப்பும் பாத்தீங்கன்னா ஆளுநரும் அவங்க கூட இந்த ரெஜிஸ்ட்ராரும் பதிவாளரும் எல்லாருமே எடுத்துக்கணும். அது போக ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புறேன். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இவர் வேந்தரா இருக்காருல்ல, அந்த வேந்தர்னா சான்சலர் சொன்னல வேந்தரா இருக்காரு பாத்தீங்களா, துணை வேந்தரை ஒண்ணுமே பாத்தீங்கன்னா அவர் நியமிக்கவே இல்லை. இதை யாராச்சும் கேட்டாங்களா? ஏன் நியமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா? இல்ல. ஏன்னா துணைவேந்தர்கள் தான் இந்த வேலைகள்லாம் பண்ணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் நான் தான் ராஜா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அலட்சியத்தாலதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை பத்தி யாருன்னா பேசினாங்களா? பேசவே இல்லை. அதாவது தாவேகா மட்டும் இல்ல, அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, அப்புறம் இப்ப நடத்துறாங்க சீமான்,
ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களும் சரி, யாருமே வந்து ஆளுநரை வந்து எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல. இது ஏன் இப்ப புரிதுங்களா? இப்போ தாவேகா தலைவர் விஜய் வந்து போனது பார்த்தது ஏதோ புதுசா ஏதோ தெரியலன்னு போயிட்டாரு வச்சுங்க நீங்க. அதாவது அவர் என்ன கோரிக்கை வச்சிருக்கணும்னா, அந்த SFIன்னு ஒரு மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கணும், சங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும், இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருந்தா யூ ஆர் ரைட். ஆனா ஒரு சம்பந்தப்பட்ட நபர்கிட்டயே போயிட்டு கல்லூரிகள்ல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இதெல்லாம் எதை போய் சேரும்? இதெல்லாம் வந்து அரசியல் ஸ்டண்ட் ஆக்டிங் தானே அது. இதை வந்து புரிஞ்சிக்காம நேத்து வந்து எல்லாரும் பார்ப்பாது பயங்கரமான ஒரு இது பண்றாங்க. அது சட்டப்படி பாத்தீங்கன்னா 50 பேர் மொத்தமா சேர்ந்து ஒரு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு பப்ளிக் கிட்ட வந்து அந்த எந்த இதுவும் கொடுக்க நோட்டீஸ் கொடுக்க கூடாது, போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க பண்ணணும். இதுதாங்க ரூல்ஸ், இதுதான் ஆர்டர். நீங்க போராட்டத்தை தடுக்கல, நாங்க போராட்டம் பண்ணோம், நாங்க என்ன ரோட்ல இருந்து மறியலா பண்ணோம், நாங்க பொறுமை கொடுக்கவே கூடாது. இதுதான் ரூல்ஸ், இது இப்படிதான் நடக்கணும். இதை நீங்க சட்டத்தை மீறக்கூடாது. சட்டத்தை மீறி நடந்திருக்கீங்க. அதனால வந்து காவல்துறை வந்து தன் கடமையை செஞ்சிருக்கு. உங்களை கொண்டு போய் ஒன்றும் பண்ணல. அங்க வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து வச்சிருக்கிறாங்க, வச்சுட்டு அனுப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரே கூச்சல் பயங்கரமா ஒரு கத்தின்னு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து சாதாரண அவரா, அதாவது அவர் ஆக்சுவலா வந்து சீன்லயே கிடையாது. அவர் வந்து டி நகர்ல வந்து எங்க தாவேகா தொண்டர்ல அடிச்சிருக்க அறைக்கு இவரே வாலண்டரியாப்பா நான் இன்னும் அரெஸ்ட் பண்ணுங்கப்பான்னு ஒரு உள்ள பூந்த உடனே என்ன ஆகுது? அங்க இருக்கிற கத்துறாங்க, புஷி ஆனந்த் அவர்களை விடுதலை செய், புஷி ஆனந்த விடுதலை செய், போலீஸ் அராஜகம் ஒழிக. இது என்னது இது? ஏன்னா எங்களெல்லாம் பார்த்தா முட்டாள் மாரி இதா உங்களுக்கு. நான் பொதுமக்கள் எல்லாம் பார்த்தா நீங்க இப்படி என்ன கிரியேட் பண்ண விரும்புறீங்க? பாதுகாப்பு இல்லைன்னு கிரியேட் பண்ண விரும்புறீங்களா? எனக்கு இது புரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவையில ஒரு பெண் வந்து பேசுறாங்க. இந்த பெண் பேசுறதை நீங்க கேளுங்களேன். நானும் காலேஜ் படிச்சிருக்கேன் தான். இப்படியே ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது. என்னது? ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அவர், அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கும் அப்படிங்கிற தைரியம் இல்லாம அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடனடியா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது. விஜயனா பேச கூட இந்த ஜனநாயக நாட்டுல விட மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன தப்பு பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. பாத்தீங்களா இந்த பொண்ணு என்ன பெண் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நானும் காலேஜ் தான் படிச்சிருக்கேன், இப்படி காலேஜுக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா இது தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி ஏன் மாரி இருக்கிறாங்க, அவங்க சரியில்லை, அவங்க சரியா நடவடிக்கை எடுக்கல, என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குற்றம் சாட்டுறீங்க. கரெக்ட், சாட்டுறீங்க. நீங்களும் காலேஜ் தான் படிச்சேன்னு நீங்க சொல்றீங்களே. நீங்க காலேஜ் படிக்கும் போது அதாவது நீங்க போன வருஷம் முந்தின வருஷம் முடிச்சிருப்பீங்கன்னு வச்சுங்க, நீங்க இப்போ முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி பாதுகாப்பு இல்லாம தான் நீங்க காலேஜ்ல போய் படிச்சீங்களா? முதல் கேள்வி. இப்போ பாதுகாப்போட தானே படிக்கிறீங்க. இந்த அளவுக்கு ஒரு தைரியமா மைக்க பிடிச்சிட்டு ஒரு பொதுமக்களுக்கு முன்னாடி சரி, டிவி முன்னாடி சரி மைக்க பிடிச்சி நீங்க பேசுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இங்க இருந்து தைரியம் வந்துச்சு நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து இந்த திராவிட கட்சிகளால தான்மா. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களால தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அவங்க கொடுத்த தைரியம் தான், அவங்க பெண்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டதுனால தான் இப்ப வரைக்கும் இப்ப ஆளுகின்ற முதலமைச்சர் முதல் கொண்டு பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமும். அதை தயவு செய்து மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்க திரும்பி நீங்க கேக்குறீங்க, எப்படி வந்து காலேஜுக்குள்ள வந்து போனா அந்த காலேஜுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சுல, அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல எப்படி போய் அந்த போலீஸ் போய் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அது கொஞ்சம் சிந்திக்கணும்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்குமா? இது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அது புரியாம நீங்க போராட்டம் பண்றீங்க, ஏதோ விஜய் அவர்கள் மேல உள்ள மோகத்தினால நீங்க பேசுறீங்க. அதை நீங்க தயவு செய்து புரிஞ்சு தெளிவாயிக்கோங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு கதை. இதுதான் விஷயம். இப்ப வரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது ஆளுநரை வந்து குற்றம் சொன்னாங்களா? இல்ல ஆளுநர் ஏன் அப்படி பண்ணாருன்னு சொன்னாங்களா? பிஜேபி காரன் வந்து எல்லாமே என்ன பண்ணுவான்னா பாத்தீங்கன்னா, ஆளுநர் பிரச்சனை எட போது அவரை காப்பாத்துறதுக்காக அவர் சாட்டையில அச்சுக்கிறாரு, ஏதோ வளர்றாரு, ஏதோ சம்பந்தமே எல்லாம் பேசுறாரு. நேத்து கூட பாருங்க, விஜய் போன அடுத்த 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல போய் அண்ணாமலை போய் பார்க்க போறாரு ஆளுநரை. இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது தெரியணும் யாரோட செட்டிங்கு. அதாவது மொத்தமா சேர்ந்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வந்து கலைக்கிறதுக்காக வந்து ஏதாச்சும் ஒண்ணு கெட்ட பேர் உண்டாகிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. பொதுமக்களுக்கு புரியும் எதுக்காக வந்து இவங்க சும்மா தமிழ்நாடு அரசையே குறை சொல்றாங்க. அதான் அக்யூஸ்ட பிடிச்சி மாவு கட்டு போட்டாச்சு. உன்னை என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க?
இப்ப கோர்ட்டு தானே வந்து தண்டனை கொடுக்க போகுது, அதுல முடிவு பண்ணோம். இப்ப என்ன பண்ணும் இன்னும்? நீங்க ஏன் இல்ல அந்த சார் யார், அந்த சார் தான் உங்களுக்கு சொல்றேன், சார்ன்றீங்களா? சார் உங்களுக்கு யாருன்னு தெரியல, தெரிஞ்சுன்னா நீங்க போயிட்டு சொல்லுங்க, கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, கமிஷனர் ரெடியா இருக்காரு கைது பண்றதுக்கு. இல்ல பேட்டி கொடுங்க, பேரை சொல்லுங்க, இந்த மாதிரி இவரு கண்ட்ரோல் தான் வருதுன்னு சொல்லுங்க. அப்ப நான் மறுபடியும் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் அனுமதி இல்லாம வந்து ஒருத்தர் யாரோ பப்ளிக் உள்ள போறானா அதுக்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது தமிழ்நாடு அரசு கிடையாது, ஒன்றிய அரசு தான், ஆளுநர் தான், கவர்னர் தான், அவரு தான் பண்ணும். இது சிம்பிளான விஷயம், இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அது புரியாம ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இதை போட்டு தள்ளி என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சியில வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த சம்பவம் கூட வந்து இங்க இது நடக்கல, அந்த பிரச்சனை பண்ணல, போராட்டம் பண்ணல. அங்க எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க? எனக்கு போராடுன்ற பேர்ல அந்த பொண்ணு ஒரே ஒரு வாட்டி தான் பாதிக்கப்பட்டுச்சு. நீங்க பேசி 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 அந்த பொண்ணை வந்து புண்படுத்துறீங்க, மனசை புண்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எதுக்கு உங்க போராட்டம்? உங்க அரசியல் ஆதாயத்திற்காக அந்த பொண்ணை வச்சு இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாச்சு மனசாட்சி வேணா? எப்படி எத்தனை நாள் தான் பண்ணுவீங்க நீங்க? எத்தனை நாள் தான் பண்ணுவீங்க நீங்க? திமுக ஆட்சி கலை வரைக்கும் பண்ணுவீங்களா? உங்களால முடியுமா? எப்படி கலைப்பீங்க நீங்க? எப்படி இது பொறுப்பே இருக்கும்? அவன் திமுக காரன், அதனால தான் வந்து ஜட்ஜி என்ன சொன்னாங்க, கோர்ட்ல என்ன திருப்பி கொடுத்தாங்க, போட்டோ வந்து யார்கிட்ட வேணா எடுத்துக்கலாம், அது யார்கிட்ட வேணா எடுப்பாங்க, அதுக்காக அவன் திமுக காரன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. தேவையில்லாத டாபிக்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்களே, கோர்ட்லயே காரி துப்பிட்டாங்களே. அப்புறம் திருப்பி இவரு தான் அவருன்னா அவன் திமுக நிர்வாகி இல்லைன்றதை நம்ம நேரடியா கூட போயிட்டு பப்ளிக்கு சொல்லியாச்சு. அவன் வந்து எல்லாருடையும் போட்டோ எடுப்பான், ஒரு பில்டப்காக கூட போய் சுத்துவான், அதுதான் அவன் வேலையே. இதையும் வந்து ப்ரூஃபோட வந்து கொடுத்தாச்சு. சும்மா வந்து எப்பவுமே வந்து ஒரு அரசாங்கத்தை எப்படியாவது குற்றம் சொல்லணும், அதுக்காக மொத்தமா சேர்ந்து இறங்கி வந்து அடிக்கிறீங்களே, புரியல. அது அடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. தவறு பண்றவங்க தானே பயப்படுவாங்க. அது தெளிவுபடுத்திக்கோங்க விரும்புறேன். இப்ப வரைக்கும் முதலமைச்சர் சிறப்பான ஒரு பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. புதுமை திட்டம் முதல் கொண்டு எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்காரு. பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டேட்டும் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்டேட் மாதிரி எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும்தான். அதே போல வந்து எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா அதிகமா போட்டிருக்காங்க. ஒன்னு சொல்லட்டுமா, மனிதனோட இயல்பு வந்து அவனுக்குள்ள ஒரு மிருகம் வெளியே வரும், அது எப்போ வரும் என்ன பண்ணுவான்றது தெரியாது. அதை வந்து கட்டுப்படுத்துறது தான் போலீஸ் காவல்துறையுடைய வேலை. இது வந்து மனிதன் இயல்பே அதாங்க, திடீர்னு மிருகமா மாறுவான், அது எப்படி தடுக்க முடியாது. அதெல்லாம் இப்போ ஒண்ணு இல்லை. இப்போ திமுக குறை சொல்றீங்க, நான் அதே ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து கட்சியில வந்து ஏதாச்சும் அவனே பர்சனல் விஷயத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டான், அது விஜய் தான் காரணம் சொல்லுவீங்களா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தாங்க இதுவும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான், இது கண்டிக்கத்தக்க விஷயம் தான். இதுக்கான அரசு வந்து ஃபுல்லா வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நீங்க பண்றது பக்காவா தெரியுது, இது யாரு சொல்லி நீங்களா வந்து பண்றீங்கன்றத கிளியரா தெரியுது. உண்மையா பேசாம நீங்க ஆமாயா நான் வந்து பிஜேபி கூட்டணி சொல்லிட்டு போயிடலாமே. இது ஏன் இன்னமும் நாடகம் ஆடுறீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டை காப்பாத்து நீங்க தேவையே கிடையாதுங்க. இங்க சிறப்பான ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப இருக்கிற ஆட்சி சிறப்பா செயல்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நேரடியா நான் ஒரு சவால் விடுறேங்க. முடிஞ்சா அவரால் ஒரு எம்எல்ஏ ஆச்சும் ஜெயிக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து சிஎம்க்கு தான் போறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. முதல்ல அவரை எம்எல்ஏ ஆக சொல்லுங்க, ஓப்பன் சேலஞ்ச் இது. அதே போல நான் இன்னொரு வீடியோவும் பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப வெக்கக்கேடுங்க, இதெல்லாம் கேவலமான விஷயம். அங்க கொண்டு போயிட்டு செந்தூர பாண்டிடா தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் காட்டிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் என்னது இது? இந்த வீடியோ நீங்க பாருங்களேன். இதுல ஏன் எதுக்கு அங்க போயிட்டு ஏன் விஜய் போட்டோ காட்டுறீங்க? தம்பி செந்தூர பாண்டியோட தம்பின்னு சொல்றீங்கல்ல, எல்லாம் கரெக்ட். வந்தாரா தம்பி? தம்பி வந்தாரான்னு கேக்குறேன். அவருடைய இறந்தப்போ அதுவும் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்க? சரி, எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்க, கரெக்ட். அதுக்கு முன்னாடி அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, உடல் செய்யாம இருந்தாரு. ஒரு தடவை ஒரு நாளாவது விஜய் போய் பார்த்தாரா? பார்க்கல.
இதுதான் உண்மை. அது சினிமாக்காரன்றது கரெக்டா காட்டுறாப்புல. நான் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக என்ன வேணா பண்ணுவாப்புல. இதுதான் உண்மைங்க. ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் ப்ளூ சட்டை மாறன் வந்து ஆக்சுவலா வந்து எல்லா படத்தையும் ஒரு கழுவி ஊத்துவாரு, சில படங்கள் நல்ல படம் சொல்லுவாரு. ஸோ அவரோட விமர்சனம் அது பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை நான் படிக்கிறேன் பாருங்க. சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணியிருக்காப்புல. எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் தலைவியா. ஒரு தடவை படி. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, புயல் நிவாரணம், கேரளா மருத்துவ கழிவு. கடைசி பாயிண்ட் எதுக்கு சேர்த்த? அது டெலீட் பண்றா. எனக்கு அந்த ஸ்டேட்ல ரசிகர்கள் ஜாஸ்தி, முக்கியமான கலெக்ஷன் சென்டரு, அதுல மண்ணு வாரி போடுறாத. இதுல இருந்து என்ன புரிதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? இப்ப கேரளா கழிவுன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி விஜய் பேசாததுக்கு காரணம் வந்து இதுதான். ஏன்னா கிளியராகவே தெரியுதுங்க. ஏன்னா இப்ப இதுக்கு இவர் பேசுற இவரு அது ஒரு முக்கியமான விஷயம். அரசியலுக்கு வந்துட்டேன்னா நீங்க வந்து எல்லாமே பேசித்தான் ஆகணும். இந்த கேரளா கழிவை பத்தி பேசாததுக்கு காரணம் இதுதானே. அப்ப அங்கு ரசிகர்கள் விட்டு போயிடுவாங்க தானே, நீங்க விடுறீங்க. அப்ப இதையும் எடுத்து வைக்கணும் தானே. இப்ப தமிழ்நாட்டுல இது ஒரு முக்கியமான பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. பூகம்பம் அடிச்சிட்டு இருக்கு. இதை பத்தி ஒரு வார்த்தை பேசவே இல்லையா அவரு? ஏன் பேசல? ஏங்க விஜய், நான் இந்த மாதிரிலாம் பண்றது மிகப்பெரிய தப்பு இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா நேத்து பாருங்க, இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்களாம். இவர் என்ன பண்றாரு? வீட்டுல உட்காந்துன்னு ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட் போடுறாரு? எங்கள் நிர்வாகிகளை வந்து அடக்குறீங்களா, அதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், எதிர்த்து நிப்போன்னு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. ஏன் நீங்க வந்து இறங்க பண்றது தானே? உடனே அளவுனா கூட்டம் வந்துடும். கூட்டம் வந்துருன்னா ஏங்க அரசியலுக்கு வரீங்க நீங்க? சரி, நேற்று உங்களுக்காக வந்து அவ்வளோ நேரம் இருந்தாங்க பிரஸ்ல இருந்து, கையை காமிச்சிட்டு போட்டீங்க, வந்து பேசுறது தானே. என்ன கொடுத்தீங்களோ அது ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது தானே. நீங்க ஆமா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவாரணம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சொல்லிட்டு போங்களேன். நீங்க வந்து எதுவும் சொல்லாம அப்படியே கார்ல ஏறி போயிட்டீங்க. ஏன் நீங்க போன தெரியுமா? அவங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா நீங்க காலி. எதுக்காக ஆளுநர்கிட்ட வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சொல்லவே முடியாது. அடுத்த கேள்வி எடுத்து வைப்பான். அவரு தானே முக்கியமா வந்து பொறுப்புல இருக்காரு அந்த காலேஜ்ல. அப்புறம் நீங்க எதுக்குங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு தான் பதில் சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ரைடு வருவாங்க. அது எல்லாமே தெரியும். அதாவது பொதுமக்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து இந்த மாதிரிலாம் வந்து சில்லறத்தனமான அரசியல்லாம் பண்ணாதீங்கன்னு விஜயனா உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.